சொல்றா எங்க வீட்டுக்கார விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது. அப்போ அண்ணா அறிவாலயத்துக்கு நீ யார் அனுப்பிச்சு வச்ச உங்க வீட்டுல இருந்து? அப்ப நீ அனுப்பிச்சு வச்சதுனால சொல்ற, அண்ணா அறிவாலயத்துக்கு நீ அனுப்பிச்சதுனால படுத்துக்க நாங்கள வேணாம். இவ்வளவையும் சேர்த்து பாதுகாப்பு இல்ல, என் மயிர் இல்ல, பொண்கள் இந்த திருட்டு தேவையில்லாத பேசுற இந்த விளக்கண்ணிய என்ன பண்ணலாம்? பன்னீருக்கு போயிட்டு வா, பன்னீருக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு சொல்றானே. அப்போ அண்ணா அறிவாலயத்துக்கு நீ யார் அனுப்பிச்சு வச்ச உங்க வீட்டுல இருந்து? அப்ப நீ அனுப்பிச்சு வச்சதுனால சொல்ற, அண்ணா அறிவாலயத்துக்கு நீ அனுப்பிச்சதுனால உனக்கு இந்த ஆபாச பேச்சாளர்ன்ற ஒரு போஸ்டிங்க கொடுத்துருக்காங்க. நீ தெருவா மேல போட்டு ஆபாசமா பேச்சுனுங்கிற. நீ ஆபாசமா பேசுறத இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்குது. அதனால தான் உனக்கு இந்த போஸ்டிங் கொடுத்துட்டு நீ ஆபாசமா பேசு, பெண்களை பேசு, எவ்வளவு கொச்சையா பேசுன்னு சொல்லிட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உன்னை தூக்கி மேல வச்சு பாத்து நிக்குது. இதுல பெண்களுக்கு பாதுகாப்பு மாநிலத்திலே தமிழ்நாடு தான் முன்னோடியா இருக்குது. பாதுகாப்பா தானே இருக்கும்னு சொல்லிட்டு வேற முழக்கம் வேற விடுறாரு முதலமைச்சர் அவர்கள். எங்க பாதுகாப்பு இருக்கு? உன் கட்சியில் இருக்கிற நிர்வாகி ஒரு பெண்ணை பத்தி ஆபாசமா கொச்சையா பேசுறாரு. அப்ப உனக்கு திராணி இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? பெண்களை தப்பா பேசாத, அவமரியாதையா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வான் பண்ணிருக்காங்க. அது மீறி நீ பேசுற, நான் கட்சியினுடைய தலைவருடைய அனுமதி இல்லாம நீ பேசுறியா? நான் அடக்கிற மாதிரி அடப்பேன், நீ அடிக்கிற மாதிரி அடி. நான் பேசாதன்னு சொல்லுவேன், நீ பேசுன்னு சொல்லிட்டு உன் கட்சி தலைவர் உன்னை தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறாரா? அப்ப இதான் திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதையா? பெண்கள் கிட்ட தான் நான் கேட்கிறேன், உங்களுக்கு பாதுகாப்பும் மரியாதையும் கொடுக்காத இடத்துல எதுக்காக நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க? போடுறது உங்களோட உரிமை தான். அப்போ உங்களை ஆபாசமா சித்தரிக்கும் போது எதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போறீங்க? பெண்கள் எதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க? இந்த மாதிரி திராவிட மாடல் ஆட்சி பஸ்ல போகும்போது ஓசி பஸ் சொல்லிட்டு கிண்டல் பண்றவங்களும், ரூபாய் கொடுத்த காசு மேக்கப் போடுறீங்களா, லிப்ஸ்டிக் போடுறீங்களான்னு சொல்லிட்டு கொச்சை பத்தி பேசுறவங்களும், பெண்கள் இந்த மாதிரி ஆபாச வார்த்தையில பணிவிற்கு ரூமுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேச்சாளர்கள் இருக்கிற கட்சிக்கு எதுக்காக ஓட்டு போடுறீங்க? இந்த மாதிரி ஆட்சி, கேவலமான ஆட்சி நடத்துறவங்களும் வேணாம், இந்த மாதிரி தப்பா பேசுற ஆட்சி வேணாம்.